9ல் சனி, 10ல் செவ்வாய், 11ல் சூரியன், 12ல் புதன், சுக்கிரன், ராசியிலேயே குரு அப்படிங்கிற அமைப்பு இப்போ அப்படியே படிப்படியாக கடகராசிக்காரர்களுக்கு வரும். கிரகமாளிகா யோகத்தில் நல்ல கிரகங்கள் மாட்டிக்கிறதுனால கடந்த காலத்தில் எங்கெங்கே சோதனைகள் இருந்து வந்ததோ, எங்கெங்கே வேதனைகள், எங்கெங்கே விடியாமையே இருந்து வந்ததோ, எனக்கு இப்படி இருக்குதுங்க, அப்படி இருக்குதுங்க, அதை பண்ண முடியலைங்க, இதை பண்ண முடியலைங்கன்னு சொல்கிறவங்க, நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் எல்லாம் விலகும். குழந்தைகளை இந்த காலேஜில் சேர்க்க முடியுமா, அந்த காலேஜில் சேர்க்க முடியுமா, நீட்டில் இப்படி எடுக்குமா, அப்படி எடுக்குமா, செலவு வச்சுருமோ, கவர்மெண்ட் காலேஜே கிடைக்குமா, கவர்மெண்ட் கோட்டாவே கிடைக்குமா, அல்லது சேர்த்து வச்சிருக்கிறது எவ்வளவு, இது கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறத ஸ்கூலுக்குன்னு செலவு பண்ண முடியணுமோ என்கின்ற மாதிரியாக குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு குழந்தைகள் ஆறுதலான நல்ல பலன்கள், நல்ல மார்க் எடுக்கக்கூடிய தன்மைகள், உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல கல்வி அமைப்புகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக இந்த மாதம் ஆண் பெண் பெற்றோர்கள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமாக இருக்குதுங்க.